அதனால தேவர் ஒரு சர்வதேச அரசியல் பேசிக்கிட்டு இருந்தவர். எந்த நிலையிலும் கம்யூனிஸ்டுகள் அல்லாத ஒரு தலைவர் ஆங்கில அமெரிக்க ஏகாதிபத்தியம்ன்ற வார்த்தையை உச்சரிச்சார்னா அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் பசும்பொன் முத்துராமலிங்க தவிர வேற எந்த தலைவனும் கிடையாது. உலக புரட்சி அவர் நேதாஜி பத்திரிகையில் ஸ்டாலினை பற்றி, மாசேத்துங்கை பற்றி, லெனினை பற்றி அவ்வளவு அற்புதமான கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருப்பார். எவனும் அதில் படிக்கிறது இல்லை. பரிசுத்த வள்ளல் வஉசி, இரட்டை தீவாந்திர தியாகி வஉசி அப்படின்லாம் கட்டுரை எழுதியிருப்பார். பாகிஸ்தான் கேட்டவனு முட்டாள், கொடுத்தவனு முட்டாள்னு துணிச்சலா பேசியிருப்பார். இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்றீங்களே முஸ்லீம் இந்து அப்படின்னு சொல்லி, ஒரு இந்து ஜனாதிபதியா இருந்தா ஒரு முஸ்லீம் துணை ஜனாதிபதியா இருக்கணும், ஒரு பிரதமர் இந்துவா இருந்தா துணை பிரதமர் ஒரு முஸ்லீமா இருக்கணும்ன்றது அன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஜின்னாவை ஜனாதிபதியாவோ பிரதமராவோ ஆக்கி இருந்திருந்தா பாகிஸ்தான் துண்டாடப்பட்டிருக்கார். அன்னைக்கு இவங்களுடைய பதவி அரிப்பு ஜின்னாவோட ஒத்து போக முடியல. நேருடைய பதவி ஆசை காரணமாக நாடு துண்டாடப்பட்டது. பாகிஸ்தான் பாகிஸ்தான் மட்டுமில்லை, இன்னைக்கு கிழக்கு பாகிஸ்தான் புதுசாக வங்காளதேசம்னு ஒன்று வரும். அந்த வங்காளதேசத்தை உருவாக்கிய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் ஃபார்வர்ட் பிளாக் டாக்கா மாநகரத்தினுடைய செயலாளர். நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிக்கும் போது டாக்கா மாநகரனுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். இப்படி மிகப்பெரிய தலைவர் ஜாம்பவான்களெல்லாம் இந்த கட்சியில் இருந்தவங்க அந்த கட்சியை உருத்தெரியாமல் ஆக்கி எங்களையும் இன்னைக்கு இருக்கிற தலைவர்களும் இவங்க கூட சேர்ந்து, ஏன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை இடதுசாரி கட்சிகளே இந்தியாவில் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட கூட்டில் இருக்கிறதுனால ரெண்டு கம்யூனிஸ்ட், அகில இந்திய அளவில் லெஃப்ட் பார்ட்டின்னா 4 கட்சி தான். சிபிஐ, சிபிஎம், ஃபார்வர்ட் பிளாக், ஆர்எஸ்பி ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு. இந்த 4 கட்சியும் 36 வருஷம் மேற்கு வங்காளத்தில் கூட்டணி ஆட்சி, திரிபுராவில் கூட்டணி ஆட்சி. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல். ஒரு அரசியல்வாதியை, ஒரு தெளிந்த நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வாழ்ந்த ஒரு மனிதனை எந்த அளவிற்கு வக்கர புத்தியோடு வாழ்ந்து அழிக்க முயற்சித்திருக்கிறார்கள். இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தேவர் கொண்டாடப்படுறார். அவருடைய கொள்கையை படிக்கலை, அவர் லட்சியத்தை படிக்கலை, அவருடைய கட்சி வழிமுறைகளை எவனுக்கும் தெரியாது. தேவர் எங்கள் தலைவர், தேவர் எங்கள் தலைவர் அப்படின்னு அவரை தெய்வமாக நினச்சி அங்கே போய் கும்பிடுற ஒரு கூட்டம் இருக்குது. அதை அறுவடை பண்ணணும் அப்படின்னு போட்டி போட்டு நான் ஃபார்வர்ட் பிளாக் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்த விழாவில் இவங்க 94 95 ஜெயலலிதா வந்தது, ஜெயலலிதா வந்ததுக்காக திமுக வந்தது, திமுக வந்ததுனால மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் வந்தான். எங்கள் ஃபார்வர்ட் பிளாக் நடத்தும் போது எந்த தகராறும் இல்லை, எந்த ஜாதியோட மோதலும் இல்லை, இது ஒரு போட்டியான விழாவாகவும் இல்லை. ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் ஜாதிக்குள்ள உட்ஜாதி பிரிவுகள் சண்டைகளை எல்லாம் உருவாக்கி கொடுத்ததெல்லாம் திராவிட இயக்கங்கள் தான். அதை தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கடந்த கால வரலாறுகளை மறந்துட்டு ஒரு புரட்சிகரமான ஒரு தெளிந்த சிந்தனை உள்ள ஒரு தலைவரை புறக்கணித்து விட்டு பழைய வரலாறை மறந்து விட்டு மண்ணுக்கேத்த மார்க்சிசம் என்று அந்த காலத்தில் கேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நடைமுறைக்கு தகுந்தாப்புல யார் யாரையோ தலைவர்கள்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு அவலமான சூழ்நிலை. தலைவர்களை திரையிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரிஜினல் தலைவர்களை தெருவில் விட்டுவிட்டு அவர்களது கொள்கைகளை லட்சியங்களை பின்பற்ற முடியாமல், அவர்கள் காட்டிய வழியிலே நடக்க முடியாமல் ஒரு இழிவான அவல நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் அவரை வணங்குவதாக சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடமிருந்து தேவரை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் தேவருடைய கொள்கை லட்சியங்களை படியுங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறை படியுங்கள், தேவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, ஜெயஹிந்த். முதல்ல நம்ம வரலாறு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிவகங்கை உங்களுக்கு தலை வணங்குதியா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு நிறைவான பேச்சு கேட்ட மகிழ்வு. அதாவது ஒரு 2.5 மணி நேரத்தை கடந்து ஒரு பெரிய புராண படங்கள் கூட இவ்வளோ நேரம் நான் உட்காந்து பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு நீண்ட பேச்சு, எந்திரிக்கவே விடலை, ரொம்ப சிறப்பாக இருந்தது. பாரதி மண்டலத்தினுடைய ஒரு உச்சமான நிகழ்வாக இது இருக்குன்னு கூட நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பு.
ஐயாவுக்கு சிவகங்கை லயன்ஸ் சங்கம் சார்பாக இந்த மரியாதை செய்யும். பாரதி இசைக்கழகம் சார்பாக வார வாரம் ஒரு நிகழ்வு சிறப்பாக நடக்கும். வரலாற்று ஆய்வு முறையில் ஆளுமைகள், சிறந்த ஆளுமைகள் பற்றிய அருமையான நிகழ்ச்சியை யுவராஜ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் உச்சபட்சமாக தேசியம் தெய்வம் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்து எல்லா மக்களுக்கும், அதாவது சாதி சமயமற்ற தலைவராக இருந்து சாதிய தலைவராக அடையாளப்படுத்தப்பட்ட தேவர் அவர்கள் எல்லா ஜாதியினரையும் கொண்டாடிய தலைவர், எந்த சாதிக்கும் சொந்தமான தலைவர் அல்ல. சமுதாயத்தை சீர்திருத்தவும் சமுதாய மக்களுக்காகவும் பாடுபட்ட அரும்பாடுபட்ட தலைவர் என்பதை மிகவும் அற்புதமாகவும் துல்லியமாகவும் மெய்சிலிர்க்க வைக்கும் அளவுக்கு ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மிகவும் ஐயந்திரிபுர தேவர் தெய்வம் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாரதி இசைக்கழகம் சார்பாக மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்திருந்து பொறுமை காத்து ஒரு திரைப்படத்துக்கு போனால் கூட இன்டர்வல் விடுவாங்க, டீ சாப்பிட நிறுத்தி போயிடுவாங்க. ஒரு 3 மணி நேரமாக மிகவும் அமைதியாக பொறுமை காத்த பார்வையாளர்களுக்கும், இது 3 மணி நேரமாக ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அமைதியாக பேசின ஐயா அவர்களுக்கும் பாரதி இசைக்கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருடங்களுக்கு முன்னால் நான் வெளிப்படையாக பேசுகிறேன். பசும்பொன் பூ முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரிய பெயராக மட்டும் இல்லாமல் ஒரு சாதி வெறிக்கான பெயராக தமிழ்நாடு முழுவதும் பிற சாதியினர் மனதில் எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தியல் பரப்புரை பல ஆண்டுகளாக நடந்து வந்திருக்கிறது. இது உண்மை, இது அப்பட்டமான உண்மை. இதை மூடி மறைச்சு பேசுகிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. எல்லா தளங்களிலும் இந்த பரப்புரை நடந்துச்சு. அவர் பேரை சொன்னாலே இது அந்த ஒரு சாதி வெறிக்கான ஒரு அடையாளம். அவர் ஒரு யோகி, அவர் ஒரு சித்தர், அவர் ஒரு பேச்சாளர், ஒரு ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, ஒரு இடதுசாரி கட்சியுடைய பொறுப்பில் இருந்தவர். இப்படி அவர் குறுகிய ஒரு பல்வேறு ஆளுமைகள் அல்லது பல்வேறு விஷயங்கள் அவரை குறித்து பேசுவதற்கு இருந்தாலும் கூட தமிழகத்தில் அவருடைய பெயர் முழுக்க ஒரு சாதி வெறியின் குறியீடாகத்தான் நான் பார்த்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். யார்கிட்ட எங்கே எது பேசினாலும் சரிதான், இவர் பேர் எடுத்துட்டோம்னா அது அதுக்குள்ளே பேர் தான். அதை தாண்டி பேசுகிறதுக்கு யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. இது இருந்துச்சு, எனக்குமே அப்படி இருந்துச்சு. ஏன்னா நம்ம இன்னொரு சொல்கிறத கேட்டு தான் நம்ம ஒரு கருத்தை உருவாக்கிக்கிறோம். நமக்கு ஒரு கருத்து எப்படி உருவாகுது? ஒன்று நம்ம ஒரு புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கிறணும், இல்லை இன்னொருத்தர் நமக்கு சொல்லணும். அப்படி நமக்கு சொன்ன விஷயங்கள் பூரா அப்படித்தான் இருந்துச்சு. இது காலங்காலமாக அப்படியே இருக்குது. அதனாலே அதை இவர் குறித்த எந்த தகவலையும் படிக்கிறதில்ல, அதை பற்றி யோசித்து பார்க்குறதில்ல. அதை அப்படியே சுத்தமாக இந்த வரலாற்றில் மறைக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்டங்கிறாங்கள, அந்த மாதிரி இவர் ஒரு புறக்கணிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு ஆளாகவே தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இம்மாதிரியான கருத்துக்களை நமக்கு சொன்னவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இதை பரப்பியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய நேர்மை கேள்விக்குரியதாக ஆகிவிட்டு. யாரெல்லாம் முத்துராமலிங்க தேவரை ஒரு சாதி வெறியின் குறியீடாக சொன்னார்களோ அவர்கள் எல்லோருமே அப்பட்டமான ஒரு சாதி வெறியர்களாக இருப்பதை காலம் வெளிப்படுத்தி காமிச்சது. இப்போ இவரை பற்றிய ஒரு மறுபரிசீலனை அல்லது பரிசீலனையே பண்ணலையே, பரிசீலனை பண்ணியிருந்தாலும் பரிசீலனை இவரை பற்றி, இவர் யார், இவரை பற்றி தமிழகத்தில் சொல்லப்படுற இம்மாதிரியான கருத்துக்களுக்கான பின்னணி என்ன, இது உண்மையா பொய்யா, இது நடந்ததா நடக்கலையா, சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்லையா, இப்படி 1000 கேள்விகள் நமக்கு வருது. அப்போ இவரை படிக்க வேண்டும், இவர் குறித்து ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கும் பொழுது, முகநூலில் என்னுடைய நண்பர்களாக இருக்கிற மருதுபாண்டியனும் சுப்பிரமணியராஜ் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கு. அவர்கள் தொடர்ச்சியாக தேவர் குறித்த
ஒரு பாசிட்டிவான கருத்துக்களே வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை கூட அவங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் எப்படியோ வந்து பெரியவர், அதாவது வஉசியை வந்து அந்த சாதி வட்டத்திலேருந்து எடுத்துட்டீங்க, ஆனால் இவரை எடுக்க முடியல, என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த சாதி வட்டத்துக்குள்ளே தான் இவர் போகிறாரு அப்படின்னோடனே நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, இவரை இந்த சாதி வளையத்தில், அதாவது சாதி வளையம்னா சாதி வெறிக்கான குறியீடாக அன்னைக்கு எல்லார்ட்டையும் பரப்பி வச்சிருக்கிற அடையாளத்திலிருந்து தேவரை மீட்க வேண்டும் என்றுமானால் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். முதல்ல அவர் மேலே இருக்கிற ஒரு ஒரு அவதூறை நாம் நீக்க வேண்டும். அது என்ன அவதூறு? இமானுவேல் சேகருடைய படுகொலைக்கு தேவர் தான் காரணம். அப்படி கூட இப்போ சொல்றதில்லை, இவர் தான் நேராக கத்தி எடுத்துட்டு போய் குத்துனாருங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. இவர் தான் காரணம், இவரால் தான் இமானுவேல் சேகரன் இறந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த கலவரத்தை தூண்டிய முதுகுளத்தூர் கலவரத்துக்கு அதை தூண்டியது, அதை அடிப்படை காரணமாக இருந்ததெல்லாம் முத்துராமலிங்க தேவர் தான் என்கிற இன்றைக்கு தமிழ் நீங்கள் யாரை போய் கேட்டாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரியாரிஸ்டோ இல்லை கம்யூனிஸ்டோ இல்லை சமூக நீதி பேசுகிறவங்களோ இல்லை ஜனநாயக தளத்தில் இயங்குறவங்களோ யார்கிட்ட போய் கேட்டாலும் ஆமாங்க அவர் வந்து அப்படி தாங்க இருந்தார், அது இல்லைங்கிறீங்களா நீங்கள் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை உடைக்கணும்னா நீங்கள் அதை வெளியில் கொண்டு வாங்க, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு நான் வந்து மருதுபாண்டியன்ட்டு சொன்னேன். அவர் தொடர்ச்சியாக முகநூல் எழுதினார். இந்த கூட்டம் குறித்த அழைப்புதலை பார்த்துட்டு கூட அவருடைய முகநூல் பதிவை பழையபடி எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ஆனால் அது எனக்கு வந்து போதுமானதாக இல்லை. ஏன்னா இந்த பரப்புரை இப்படி ஒருவர் மீது ஒரு அவதூறு பரப்பி காலங்கள் மிக கடந்து விட்டன, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இமானுவேல் சேகரோட கொலையில் இருந்த இந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த மதிப்பீடு அவர் மீது இப்படி உருவாக்கப்பட்டு அவர் தவறிய பிறகு அவருக்கு பின்னால் அவருடைய அரசியல் எதிரிகள் எல்லாம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு இன்னும் மேலே இறுகி கெட்டி போய் இன்னைக்கு அவர் தேவரிசை கொண்டு தேவர் சாதி வெறியன் அப்படிங்கிற நிலைமையில். இப்போ இது தவறா இல்லையாங்கிற இந்த இதுக்கு வருவோம். அப்படி வரும் பொழுது முதல்ல இது குறித்த வழக்கு விசாரணைகள் இதெல்லாம் நம்ம வந்து படிக்க வேண்டியது. அப்போ அதை நம்ம வந்து படிக்கணும். இப்போ இதை படிக்கணும், அதுக்கான நூல்கள் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது, வாங்கி உட்காந்து படிக்கணும். ஆனால் தெரியும், தொடர்ச்சியாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பக்கம் மருதுபாண்டியர்களுக்காகவும் இன்னொரு பக்கம் வாவு சிதம்பரம் பிள்ளைக்காகவும் எடுத்துக்கொண்டு இருக்கிற பணிகள் கூட இதை அடுத்ததாக தான் எடுத்துக்கிற முடியும். இப்போ இதை வந்து உள்ள, ஏன்னா அதுக்கான படிப்பு, அதுக்கான தரவுகளை சேர்க்கறது, சந்திக்கிறது, இப்படிங்கிறதுக்கெல்லாம் நாளாகும். கிட்டத்தட்ட அது 1 வருஷம் 2 வருஷம் ஆகும், தேவைப்படும். அப்போ அந்த காலத்தை இப்போ நம்ம கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால இதை பின்னால் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வேறு யாராவது இதற்கு வந்து இப்படி வந்து பேசுவதற்கும் இதை எடுத்து சொல்வதற்கும் தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிற எண்ணம் வந்து அதுதான் 10 வருஷம் ஆச்சுங்கிறேன். இந்த 10 ஆண்டுகளாக வந்து நான் வந்து அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறேன். இடையில் ஒவ்வொரு நேரங்களில் வந்து தினகரன் வந்து அவருடைய சேனலில் நாமணி என்னோட பேட்டி எடுத்து அதை போட்டார். அப்போ எனக்கு வந்து இவர் பேசுகிறதுல ஆவணம் ஆதாரம் அப்படிங்கிறது அடிப்படை. மற்றவங்க பேச்ச மாதிரி இல்லை. மற்றவர்கள் தேவரை குறித்து பேசுவதற்கும் நாமணி அண்ணன் வந்து தேவரை குறித்து பேசுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த பேச்சை வந்து கேட்கும் பொழுது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஆதாரத்துடன் பேசக்கூடிய ஒரு அழுத்தம் திருத்தமான பேச்சாக அதை வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 2-3 ஃபாலோ பண்ணி 2-3 யூடியூப் சேனலில் பார்த்தேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு இனி இது குறித்த ஒரு பரிசீலனைக்கு நம்ம வர்றதுக்கு ரெடி ஆயிடுவோம்னு சொல்லி முகநூலில் ஒரு பதிவு நான் வந்து போட்டிருந்தேன். அது நம்ம 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பதிவை பார்த்த உடனே தினகரன் வந்து உடனே என்ன பண்ணுறாரு, அண்ணனை பார்த்துட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ தான் நான் அண்ணன் கூட வந்து முதல்ல பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நானும் சொன்னேன், இல்லை வெளிப்படையாக பேசுகிறீங்கன்னா, ஆமாண்ணே இப்படி ஒரு பிரச்சனை என்னை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கு இருக்குது. இது எனக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை, லட்சக்கணக்கான பேர் இருக்குது. இன்றைய இளைய தலைமுறை வந்து தேவரை யாரும் வந்து அறிந்து கொள்வதற்கு விருப்பமில்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு பெரிய ஒரு கற்சோரை வச்சு ஒரு கோட்டையை கட்டி வைத்திருக்கிறார்கள். அதை இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் வழியாக
உடைத்து நொறுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படிங்கிறத தினகரனோட பேசிட்டு அப்புறம் அண்ணன்ட்ட அதை பற்றி பேசினேன். அதன் பிறகு நான் மருதுபாண்டியன்ட்ட இது குறித்து பேசினேன், ராமன் ராஜுட்ட இது குறித்து பேசினேன். இருந்தாலும் கூட அது வந்து அவங்கள வச்சு என்ன செய்யலாம், முதல்ல இது மாதிரி ஒரு கூட்டம் யுவராஜ் இப்படி ஒரு இடம் கொடுத்ததுலேருந்து இந்த சிந்தனை பழையபடி வந்துருச்சு. சரி, ஒரு கூட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இடம்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த இடத்தை பயன்படுத்தி ஒரு பேச்சாளரை கூட்டியாந்து இதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் அதுக்கிட்ட எனக்கு ஒரு அதுக்கான ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. அப்போ தான் வேளாவுடைய பேச்சை வந்து சென்னையில் அந்த புத்தக வெளியிட்ட அண்ணன் அந்த மீட்டிங்கில் இருந்தார். அவர் பேசின அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். நறுக்குன்னு நான் என்ன நினச்சிருக்கேனோ அப்படியே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அவர் பேசுனார். வேலராமமூர்த்தியோட அந்த பேச்சு சரி கரெக்டாக இருக்குது. இப்போ இது வேலராமமூர்த்தி போன்ற ஆட்களே வந்து இது மாதிரி ஒரு ஐடியாலஜியில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தாட்டில் தான் இருக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இனி நம்ம உடனே ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேளாக்கு உடனே நான் அந்த அவருடைய பேச்சை பற்றி நான் சொன்னேன். அவரப்போ அந்த கன்னியாகுமரி பக்கம் ஏதோ ஷூட்டிங் போயிட்டு காரில் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருந்தேன். அதை நான் கூட பேச்சு முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்போ நீ உடனே நான் வந்தோடனே நீ வீட்டுக்கு வந்துடு, ஒரு நாள் தங்குற மாதிரி வா, நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா. நான் அவரை தலைன்னு தான் சொல்லுவேன் வேலராமமூர்த்தியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு வார்த்தை அவரை பற்றி சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தமிழ் இலக்கியத்தில் வட்டார இலக்கியங்களை பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு அம்சம் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சை பகுதிக்கு, கோவை பகுதிக்கு, உங்களுக்கு விருதுநகர் கரிசல் காட்டு பகுதிக்கு, அதுக்கப்புறம் நாஞ்சில் பகுதி, சென்னை தமிழ், இந்த பகுதிகளெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய இலக்கியங்கள், அதாவது கதை, கவிதை, நாவல்கள், இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியத்தில் நிறைய கொட்டி கிடக்கு. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்து, நம்ம சிவகங்கை தான் பழைய ராமநாதபுரம் மாவட்டத்து மண்ணுடைய வாசனையை எழுத்தில் வந்து நீங்கள் எங்கேயுமே படிக்க முடியாது. அதை முதல்ல எழுத்தில் கொண்டாந்தது வேலராமமூர்த்தி. அந்த வகையில் அதுவுமே ஒரு யதார்த்தமாக நடந்தது தான். நம்ம நூலகத்தில் நூலகவாசர் வட்ட கூட்டம் போடும் பொழுது அன்புத்துறை சார் வந்து யாராவது ரைட்டரை வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லல, நான் வந்து இவர் ஒரு எழுத்தாளர்னு தெரியும். இத்தனைக்கு அவருடைய முதல் புத்தகம் இங்கே அன்னத்தில் தான் போட்டது. அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப, அந்த தலைப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இருளப்பசாமியும் 21 கிடாயுங்கிறது அவருடைய சிறுகதை தொகுப்பு. நான் இருளப்பசாமி கோயிலுக்காரன், அதனால் அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் அதை படித்ததில்லை. அவர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தவர், இப்போ தானே நடிக்க வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் ரைட்ரு, அது தெரியும், மதுரையில் தான் இருக்கிறார். அது மற்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். இப்போ தினகரன் சொன்ன உடனே தினகரன் வந்து அப்போ ஒன்று வேலை கூப்பிடுமா, வேலை அங்கே தான் இருக்கிறாரு கூப்பிடணுன்னா, சரி கூப்பிடலாம் அப்படின்னு ஒன்று. சரி கூட்டியாந்தால் அவரை குறித்து பேசணும் இல்லையா, அவரை குறித்து பேசணுங்கிறதுக்காண்டி அந்த புத்தகத்தை தேடி எடுத்து படித்தாங்க. அப்போ தான் முதல்ல நான் வந்து இளப்பசாமி 21 கிடாயம் வந்து படித்தேன். உண்மையிலே அந்த அந்த முதல்ல அந்த இளப்பசாமி 21 கிடாயம் கதை எனக்கு அப்படியே ஒரு நாடி நரம்பெல்லாம் பிடிச்சி அப்படியே சுண்டி இழுத்துருச்சுங்க. இப்படி ஒரு நம்ம மற்ற பகுதி இலக்கியங்கள் படிக்கும்போது ஒன்றிணைகிறோம், அதுக்குள்ளே நம்ம கரைஞ்சு போகிறோம், அதுவும் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து அப்படியே அசலாக கொண்டாந்து அப்படியே அவர் நிறுத்துகிற, அப்படியே ஒரு படம் ஓட்டுற மாதிரி கொண்டாந்து அவர் எழுதியிருக்கிற விதமும், அவர் சொல்லியிருக்கிற கதை, அந்த பிளாட் கதை கரு இருக்குது, அந்த கதை கருவும் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. சரி, அவ்வளோ நாளாக அவரை பற்றி படிக்காமல் இருந்தது நம்ம தப்பு, அவரை பற்றி பேசாமல் இருந்தது தப்பு அப்படின்னு அப்போ நான் உணர்ந்தேன். அப்போ அந்த கூட்டத்துக்கு தினகரன் வேளாவை கூப்பிட்டு வந்தார். அந்த கூட்டத்தில் நான் அதை வெளிப்படையாக பேசினேன். அதிலிருந்து வேளாவுடைய ஒரு செல்லப்பிள்ளையா நானும் ஒரு ஆள். இன்றைக்கும் அவருடைய இடத்த தமிழ் இலக்கியத்தில் ஃபீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கும் நீங்கள் அது இளப்பசாமி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல் முகவை பகுதி, ராமநாதபுரம் பகுதி மக்களுடைய வாழ்வியலை பதிவு செய்திருக்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, சிறுகதைகளை வேறு யாரும் எழுதியிருக்கிறாளா என்றால் இல்லை. கந்தர்மன் இருந்தார், எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு நடுத்தர வர்க்க இல்லை நடுத்தர மக்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை தான் அவர் வந்து எழுதியிருப்பார். ஆனால் வேளா தான் அப்படியே அச்சலாக நம்முடைய இந்த செம்மண் பறக்கிற அந்த மண்ணில் இருக்கிற அந்த வாழ்வியல் வேதனைகளை வந்து அவர் எழுதினவர். அப்போ அவர் பேசுனோடனே சரி நம்ம வந்து ஒரு கூட்டம் நடத்திடலாம்
அப்படின்னு முடிவு பண்ணி நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி அவர் நீ நேரில் வா பேசிக்கிறோம்ட்டாரு. அதோட விட்டுட்டேன் நான். ஏன்னா அவர் இப்போ ஒரு பிடிக்க முடியாத இடத்துல இருக்கிறார். அப்புறம் தான் நாமன் என்னை வச்சு ஒரு கூட்டம் நம்ம போட்டாகணும் இது விஷயமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். இதை எப்போ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும்போது நம்ம கொஞ்சம் அவர் தேவர் குறித்த அவரோட படைப்புகளை படிச்சுக்கிடுவோம். அவரோட லைஃப் நமக்கு தெரியும். அவர் மீது சுமத்தப்பட்டு இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய சிந்தனைகள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. புத்தகங்களாக வந்திருக்கு. நானே புத்தக கடையில் அந்த புத்தகங்களை விற்றுருக்கிறேன். ஆனால் நம்ம படித்ததில்லை, அதற்கான நேரம் இல்லை. அதனால் அதை படிச்சுட்டு நம்ம அந்த கூட்டத்தை நடத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் அதை அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் தான் யுவராஜ் இந்த மாதிரி தேவராயாவுக்கு ஒரு கூட்டம் போடலாம்னு இந்த நாளைக்கு முதல் நாள் தான் சொன்னேன். தேவராயாவுக்கு ஒரு கூட்டம் போட்டுடலாம்டா, நாமன் என்ன மட்டும் ஃப்ரீயாக இருந்தாருன்னா உடனே போட்டுடலாம். சரி கேட்டு சொல்லுங்க, கேட்டு சொன்னால் அல்ல உடனே வரணும். ஆனால் ஒரு நல்ல சிறந்த விழா